சிந்தட்டிக் டேட்டா செட்டில் மாடல் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் அட் த சேம் டைம் ஒரு ரியல் டைம் டேட்டா செட்டில் மாடல் ட்ரெயின் பண்ணுறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. இன்னைக்கு தான் சேலஞ்சோட ஃபைனல் டே. ஸோ அதனால ஒரு ரியல் டைம் டேட்டா செட் எடுத்து மாடல் ட்ரெயின் பண்ணலான்ட்டு நான் போயிருந்தேன். மைண்ட் வைஸ் வந்து டேய் அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது, ரியல் டைம் டேட்டா செட்டில் அவ்வளோ எரர்ஸ் இருக்கும், அதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணாதான் உன்னோட மாடல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னால், இல்லை நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரியல் டைம் டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணியிருந்தேன். இந்த ரியல் டைம் டேட்டா செட்டில் வந்து நிறைய எரர்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டாக அதில் ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு, அந்த ஃபீச்சர் என்னால் ப்ராப்பராக என்கோட் பண்ண முடியல. அந்த ஃபீச்சரை மட்டும் டேட்டா செட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் மாடல் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். ஆட்டோ ஸ்கோர் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நான் வந்து ப்ராப்பராக டேட்டாவை க்ளீனே பண்ணலன்ட்டு. எனக்கு வந்து ஆட்டோ ஸ்கோர் வந்து 0.4 0.8 வந்தால் தான் நம்ம ட்ரெயின் பண்ண மாடல் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லுவோம். 0.4லாம் லிஸ்ட்லேயே கிடையாது. இப்போதான் மைண்ட் வைஸ் சொன்னது வந்து புரிஞ்சிச்சு. ரியல் டைம் டேட்டா செட் எடுத்து பண்ணணும்னா அதுக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து நாலேஜ் தேவை. ஸோ எனிவே சும்மா நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். இன்னைக்கான சேலஞ்சிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இனிமேல் நான் அப்பப்போ என்ன பண்ணுறனோ அதை மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.